ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். நம்ம புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன் நிறைய ரோஸ் கலெக்ஷன் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேரான கலெக்ஷன் நம்மக்கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது ப்ரைஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இங்கே பாருங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்லெட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வரும். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 பாக்ஸ் கொரியர் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 160 வருங்க. 1 பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 6 பிளான்ட் வரைக்குமே வைக்கலாம். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க. எல்லாமே 5 kgயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்கும். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் நிறைய பார்த்திங்கன்னா புஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. பிளான்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இதிலே பார்த்திங்கன்னா எத்தனை முட்டு இருக்குன்னு தெரியும். அங்கே பாருங்களேன், எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து பெரிய பெரிய செடியாக தான் இருக்கும். எந்த செடியும் பார்த்திங்கன்னா கம்மியாக சின்னதாகவே இருக்கவே இருக்காது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்டல் கலரும் ஒரு பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியே இருக்குங்க. இது பிளான்ட் பார்த்திங்கன்னா இதுதாங்க அதனுடைய பிளான்ட். இங்கே பாருங்கள், ஒரு 5 மொக்கு 6 மொக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பிரான்ச் பிரிஞ்சிருக்கு. எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிரான்ச் பிரிஞ்சிருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒயிட்டாக என்னங்க இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மருந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் தான் நிறைய பூக்கும், நிறைய முட்டு வைக்கும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் இருக்குது. இது டிஏ ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது டிஏ ரோஸ் கிடையாது. டிஏ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது அதோட சின்னதாக இருக்குது. இது ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர்லேயும் இருக்குது. மொட்டே பாருங்களா, பிங்க் கலரில் இருக்குது நல்லா. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி 3 செடி தான் நம்மக்கிட்ட இது பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். எந்த கலர் பிடிக்குதோ உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் அமுச்சு இது ப்ரைஸ் என்னென்னு கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் புஷ்ஷி ரோஸ். இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கப் ஷேப்பில் இருக்கும். நல்லா இந்த மாதிரி எப்படி புஷ்ஷியாக நல்லா கொத்தாக பூக்கிற வெரைட்டி. இது ஒன்றுத்துலேயே பார்த்திங்கன்னா 7 மொட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய கொத்தாக பூக்கிற வெரைட்டி இது. அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்லெட் கலர். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க. நல்லா வாசனை அருமையாக இருக்கும். அந்தளவுக்கு வாசனை இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு கம்மியாக தான் இருக்கும். 2-3 அடுக்கு தான் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக மலர்ந்துருக்குங்க பாருங்கள். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. செடி ஃபுல்லாக மலரும் போது ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் மாதிரி நல்லா அழகாகவே தெரியும். மொட்டு பார்த்திங்கன்னா எத்தனை மொட்டு எடுத்துருக்குன்னு பாருங்கள். பிளான்ட் பெருசாகவே இருக்கும் நல்லாவே. இது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்த்திங்கன்னா இது இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5 பிளான்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் என்னென்னு பார்க்குறீங்கன்னா இதாங்க சம்மர் ஜோன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொத்தாக பூக்கும். நல்லா ஒரு பாட்டில் வைக்கும் போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கொத்தாக மலர்ந்து நல்லா அழகாக இருக்குங்க. ஒரு ஷோக்கு வைக்கிற ரோஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க. எவ்வளோ பிளான்ட் எப்படி எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ஒரு அழகுக்கு வைக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. லீஃப் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய பூக்கும். இது வேணுன்றவங்க இது புக் பண்ணி வாங்கிக்கலாம். லைட் பிங்க் கலரில் இருக்குங்க. இது அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா லென்த்தாக கொடி டைப்பு ஓடி பூ வைக்கும். இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டார்க் ஒரு பிங்க்குன்னு சொல்லலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க்குன்னு சொல்லலாம். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மொட்டோடு இருக்குங்க. பாருங்களேன், இது மொட்டை எடுத்துருக்கு. இன்னும் வந்து இது மலரில். இது கலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 பிளான் தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புது வெரைட்டி. ஒரு கப் ஷேப்பில் மலரும். ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தீங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 10-15 பிளான்ட் வரைக்குமே இது பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது என்னங்க இது புது ரகம்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலர்லேயும் இருக்கும். மலர பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கப் ஷேப்பில் மலர்ந்து நல்லா ஒரு பெருசாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவும் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குங்க. ரோஸே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும். இது ஸ்டெம்மே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதனுடைய அந்த மாதிரி அந்தளவுக்கு இருக்கும். நல்லா பெரிய சைஸாக இதுவும் பிங்க் கலரில் இருக்குங்க. பெரிய செடியாக இருக்குது. பிளான்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. எல்லா இடத்துலையும் துளுப்பு எப்படி வரும் பாருங்கள். மருந்து போட்டனால நிறைய பூ பூக்கும். அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம்.
அடுத்த ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரோஸ். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ரொம்ப பேபி பிங்க், லைட் பிங்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் இருக்கும். மலர் தாங்க இதை நல்லா அழகாக தெரியும். செடி பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா 5 kg தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 5 பிரான்ச்சஸ் கம்மியாக இருக்கவே இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷைனிங் அடிக்குதுங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு புது ரகம்னு சொல்லலாம். இது ஒரே ஒரு செடி தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மொட்டோடு தாங்க இருக்குது. 5 மொட்டு நல்லா பெரிய மொட்டாக இருக்குது. வேணுன்றவங்க இது புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த கலர் கிடைக்கும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ரோஸ். இது பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தாங்க இருக்கும் இந்த ரோஸு. இங்கே பாருங்களா, இங்கே எடுத்து வச்சு காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடி எல்லாமே. இந்த வாட்டி ஒரு செடியும் நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நிறைய கஸ்டமர் என்னென்னு கேட்குறீங்கன்னா ஒரு செடி எடுத்து வச்சு காமிங்க, எடுத்து வச்சு பிக்சர் அனுப்புங்க, அப்புறம் தான் நான் புக் பண்ணுவேன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே எல்லாமே எவ்வளோ கிளியராக எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள். இதுவும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ். ஏன் இது பலூன் ரோஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா பலூன் மாதிரி நல்லா கலராக மலரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய பிங்க்காக இருக்கும், பாதி பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பாதி பிங்க்கும் பாதி ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா அழகாகவே இருக்கும். செடி பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு எடுக்கும். ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ராக்ரன்ஸும் வரும். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்து பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பியூர் ஒயிட்டு. எவ்வளோ அடுக்காக மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குங்க ரோஸு. நல்லா அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்குது. ஃபுல் பியூர் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி. இது ப்ரைஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போயிட்டிங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது ப்ரைஸ் என்னென்னு அதிலே டீட்டெயிலாக போட்டிருப்போம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஜெடிகா ஆரஞ்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கேசரி ஆரஞ்சு. நம்ம கேசரி பவுடர் எப்படி ஃபுல் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குங்க ரோஸ். இது ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆனாலும் பார்த்திங்கன்னா இது மலர்ந்து உதிராது, அந்தளவுக்கு திக்காக இருக்கும். இது ஓப்பன் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக் ஆகுங்க. இது நம்ம செடியிலே நிறைய ரோஸ் நம்ம ஒரு ரொம்ப நாளைக்கு செடியிலே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மலர்ந்து உதிராத ஒரு வெரைட்டி கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மலர்ந்து உதிராது. வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு கேட்டிங்கன்னா லைட் பிங்க். ரொம்ப பேபி லைட் பிங்க் கலரில் இருக்குது. இங்கே பாருங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். இப்போ அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன். இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக மலருங்க. ரோஸை பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். கொனையில் மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எட்ஜில் மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலர்லையும், சென்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு பிங்க்கும், பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டும் எல்லாம் ஒரு 3-4 கலர் கலந்த மாதிரி தாங்க இருக்கும். செடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்குங்க செடியெல்லாம் நல்லாவே இருக்குது. மொட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியுங்க பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குன்ட்டு. ஒரு செடியில் 10 மொட்டு 5 மொட்டு இருக்கும், அந்தளவுக்கு பூக்கும். ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ரோஸ் தாங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த ரோஸ் பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தாக மலரும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3, 4, 5 பூ அந்த மாதிரி தான் நிறைய மலரும். இது செடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்டு நீங்கள் ஆப்பிள் ரெட் அவைலபிளாக இருக்கான்னு. இப்போ பாருங்கன்னா அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டு. வேணுன்றவங்க அந்த கஸ்டமர் பார்த்தாயும் சரி இல்லை வேறவங்க பார்த்தாயும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பிள் ரெட். வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்த ரோஸ் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டோ ஆரஞ்சுங்க. முன்ன பார்க்குறது ஜெடிகா ஆரஞ்சு, பேக் சைடு சில்வர் கலரில் இருக்கும். இது ஃபேண்ட் ஆரஞ்சு, ஒரே சிங்கிள் கலரில் தான் இருக்கும். லீஃபே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நல்லா ரோஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். என் கையில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா செடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு பிளான்ட் தான். எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு 2 அடி 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்கும். மொக்கும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். நல்லா பெரிய சைஸாக பூக்கிற வெரைட்டி இதுங்க. வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டுலேயே பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கிற ஒரு 2-3 வெரைட்டியில் இருக்குது கோல்டுலேயே. இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக கெட்டியாக இருக்கிற ரொம்ப திக்காக இருக்கிற ரோஸ். இது ஓப்பனாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டும் தான் பெருசாகுமே தவிர இது பார்த்திங்கன்னா இது மலர்ந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா உதிராது. நல்லா திக்காகவே இருக்கும் ரோஸு. வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க இன்னும் இருக்கிற கலர் காமிக்கலாம்.
அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேகர் ஃபில்ட். இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லேகர் ஃபில்ட்டு ரோஸ்னால் என்னன்றது. இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வருங்க. இது கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பர்பிள் கலரில் வரும், ரொம்ப லைட் பர்பிள் கலரில் இருக்கும். நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும் ரோஸே பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள், வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான புது வெரைட்டின்னு சொல்லலாம். நிறைய டைம் நான் வீடியோ போட்டிருப்பேன். இது மொக்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நசன்னு இருக்கும். இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ளே டார்க்காகவும், ஃபுல்லாக மலர பார்த்தீங்கன்னா இல்லை லைட்டாக ஷேடோ ஆகிட மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கும்போது ஃபுல்லாக ஓப்பன் ஆகி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு கலர் இருக்கா ரோஸ்லன்ற மாதிரி இருக்கும். அந்த அவ்வளோ இருக்கும், க்யூட்டாக இருக்கும். வேணுன்றதுக்கு புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடும் போது எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குமோ அந்த கலர்ஸு, அந்த மாதிரி ஒரு லைட் கலரும் லைட் பிங்க்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க்காக தெரியும். எவ்வளோ மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா கொத்தாக மலர்ந்துருக்கு, பெருசாக இருக்கும் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக. இந்த செடி பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும். இதனுடைய செடி இப்போ இது ஃப்ளவர்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் எடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா இப்போ 4 பூ வைக்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா 8 பூ வைக்கும். அந்த மாதிரி தான் பிளான்ட் வந்து வளர்ந்துட்டே போகும். வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். இது புதுசாக இருக்குது, எப்போயோ ஒரு டைம் தான் நம்மளுக்கே பார்த்திங்கன்னா இது கண்ணில் தெரியும். அந்த மாதிரி வெரைட்டி பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டி ரோஸுங்க, ஒரு மீடியமாக இருக்கும். நம்ம தலையில் கூட வச்சுக்கலாம், இல்லை குட்டிஸ் கூட வைக்கலாம். அந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். அழகாக இருக்குங்க. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்கும். இது செடி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மொட்டோடு தான் இருக்குது. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். எல்லோலே பார்த்தீங்கன்னா 3-4 வெரைட்டி இருக்கும். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எல்லோங்க. ரொம்ப ஒரு எக்கில் பார்த்தீங்கன்னா உள்ள கரு எல்லோ கலரில் இருக்கும். அதை விட ரொம்ப டார்க்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லோ கலரில் இருக்குது. வேணுன்றவங்க இது புக் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா சூப்பராகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பார்க்குறோன்னா கோல்டு கலர். இதுக்கு முன்னாடி ஒரு திக்கான ஒரு கோல்டு காமிச்சிருந்தேன், அது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். 2வது வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கோல்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்கு தான் வரும். டக்குன்னு பார்த்திங்கன்னா இது ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் நல்லா ஒரு அழகாக இருக்கும். செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா துளுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். வேணுன்றவங்க இதே புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர். பிங்க்கில் பார்த்தீங்கன்னா என்னங்க பிங்க்குன்றீங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய பிங்க் வெரைட்டி இருக்கும். ரொம்ப டார்க்கு, லைட்டு, இல்லை டபுள் கலர் கலந்தது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். இந்த செடி எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா அழகாகவே இருக்கும். கண்டிப்பாக பார்த்ததுமே புக் பண்ணி வாங்கிடுங்க. நம்மக்கிட்ட 1-2 செடி இல்லைங்க, 1000-2000 செடி வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம நேரில் தருமபுரியில் வந்து வாங்க முடியாதவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எம்எஸ்எஸில் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் அங்கே போய் கலெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நேரில் வராதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. அடுத்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு. இது ஃபேண்ட் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இது மேலே மட்டும் பார்த்திங்கன்னா டார்க்கும், உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது நேரில் பார்க்கும்போது தான் இதனுடைய கலர் என்ன டிஃப்ரெண்ட் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட் தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டார்க்கும் லைட்டும் கலந்த மாதிரி இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பலூன் ஆரஞ்சுங்க. ஆரஞ்சுலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஒயிட்டும் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோவும் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளான்ட் தாங்க இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குற கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் கலர். ஆனியனில் பார்த்தீங்கன்னா தோல் என்ன கலரில் இருக்குமோ ஒரு கலரோ அந்த மாதிரி அது பிங்க்காவோ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட்டாக இருக்கும். இது ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம். இது செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய முள்ளாக இருக்கும், நிறைய பூக்குங்க. நல்லா ஒரு டைம் பூக்கும்போது பார்த்திங்கன்னா 5 பூ 6 பூ அந்த மாதிரி பூக்கும். வேணுன்றவங்க இதையும் புக் பண்ணி வாங்கிக்கிங்க. அதே மாதிரி உங்கள் வீடியோவில் என்னென்ன கலர் பிடிச்சிச்சோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அது ப்ரைஸ் என்னன்னு கேட்டு கண்டிப்பாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன், பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். பாய்.